ஸ்பெஷல் சாஸ்திரமும் சமையல் சேனலில் கார பணியாரம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையல். இன்றைக்கி கார பணியாரம். துவரம்பருப்பு பணியாரம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாம் மூணையும் ஒன்றா ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுக்கணும். இதுலேயே வரமிளகா போட்டுக்கணும். வரமிளகா போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மிளகா. இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறப்ப அத்தை வீட்டுக்கு போகிறப்ப அத்தை செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க நல்லா ஊறி ஆட்டுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா சைடில் இட்லியும் ஊற்றிருக்கேன். வடகரி அது ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. இதுலேயே நம்ம பருப்புலேயே எல்லாமே போட்டிருக்குறோம். அதாவது காரம், உப்பு எல்லாமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாத்தூள் தனியாக போட்டுக்கோங்க, மிளகா போடலை அப்படின்னு. நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த பணியாரம். கார பணியாரம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் பச்சரிசினா பருப்பு ஒரு 50 போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு. இது சட்னி, புதினா மல்லித்தலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அல்டிமேட்டாக இருக்கும். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இட்லி, வடகரி, கார பணியாரம். டிவி சவுண்டை கம்மி பண்ணுவோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த சண்டேயில் பசங்க ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சவுண்டை கம்மி பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.